பாலியல் ரீதியான குற்றத்தை வச்சுக்கிட்டு நீ எப்படி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது தனிப்பட்ட வாழ்க்கை நீ சொல்வ? நான் கேட்கிறேன். முதலமைச்சராக போற, சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கணும், பெண்களுக்கு பாதுகாப்பு நீ தான் தரணும். நீயே வந்து நடிகை பின்னாடி சுத்தினா எப்படா நீ நடிகை பெண்கள் பாதுகாப்பு பத்தி நீ பேச முடியுமா? ஏன்னா நீயே உங்க 52 வயசுல நீ வந்து பாத்தீங்கன்னா வந்து பாலியல் வந்து ஜல்சா பண்ணிட்டு இருக்கிற. சார், இங்க எந்த ஒரு பெண்ணும் விஜய் எனக்கு பாலியல் துன்புறுத்தல் செய்தார்னு யாரும் துன்புறுத்தல் செய்தா புகார் தர வேண்டியது இல்ல. நடத்த சரினால முடிஞ்சு போச்சு. ஓகே, நடத்த சரினால முடிஞ்சு போச்சு. அப்புறம் நான் புகார் வேற தரணுமா? நான் கேட்கிறேன். இப்ப கூட மகளிர் ஆணையம் விசாரிக்கிட்டவன் எதுக்கு அந்த ரூட்ன்ற அமைப்பு, ஜெயலலிதா ரூட்னு ஒரு அமைப்பு இருக்கு. எதுக்கு அது? நடிகைகள் மட்டும் வச்சு வியாபாரம் பண்றதுக்கு எதுக்கு அது? ஏன் அதை பண்ணணும்? அவங்க ப்ரொஃபஷன் அவங்க பாத்துக்கிறாங்க சார். நீங்க அதை புரோக்கர் வேலை பண்றீங்க. அதை விசாரணை பண்ணாலே விஜயோட குட்டு வெளிப்பட்டுரும். ஸோ பெண் பித்தர்கள் சார், வந்து விஜய் வந்து பெண் பித்தர்கள் ப்ரூவ் ஆயிடுச்சு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புகார் தரலன்னா நீ யோகியனாயிருக்கியா நீ? ஸோ இதெல்லாம் வந்து அதான் நான் சொல்றேன் பாருங்க, இதெல்லாம் ஒரு வாதத்துக்கு ஏற்படும். ஆனா உண்மை என்ன என்பது மக்களுக்கு நல்லா தெரியுது. இவன் வந்து எப்போ வந்து வீட்டுக்கு ஒரு ஓட்டு இருந்தான். இதை நேற்று முந்தானத்தோட முடிஞ்சிச்சு. என்னைக்கு சங்கீதா போய் கோர்ட்ல தாக்கல் பண்ணதும் அந்த செய்தி வெளியாச்சு காட்டு தீ மாதிரி. உங்க வீட்டுக்கு ஒரு ஓட்டுலாம் கிடையாது. புரியுதா? நீ ரோட்டுக்கு ஒரு ஓட்டு கூட கிடையாது உனக்கு.